கார்டன் ஒர்க்கை ஒரு வழியாக ஆரம்பித்தாச்சு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த வாழை மரம் எல்லாமே பட்டு போச்சு, நல்லாவே வளரலை. ஸோ அதை ஃபுல்லுமே ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக பாத்தி எடுத்து விட்டு சீட்ஸ் போட்டு, ரெய்னி சீசன் வந்துடுச்சு இல்லைங்களா, அதனால் சீட்ஸ் போட்டு வேறு ஏதாவது செடி வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அங்கே இருக்க வாழை மரம் பூரா எடுத்துகிட்ருக்கோம். ஒரு தடவை மழை பெஞ்சிச்சு, இருந்தாலும் மண் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. அதனால தான் கடப்பாறையெல்லாம் வச்சு நோண்டி அதை கரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா காற்று, ஈவினிங் நல்லா காற்று அடிக்குது. எல்லா வாழை மரமும் போயிடுச்சு. அந்த வாழைக்கட்டையெல்லாம் எடுத்து வேற எங்கிட்டாவது நட்டு வைக்கணும். அந்த மண் சரியில்லையா என்னன்னு இங்கிட்டு வா நல்லா எடுத்தாச்சு. நிறைய கோரப்புல்லுங்க. கோரப்புல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கோரப்புல்லா அருவப்புல்லா தெரியல, நிறைய ஜாஸ்தி இருக்குது. நம்ம என்ன தான் களை எடுத்து பிடுங்கி விட்டாலும் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா நல்லா வளர்ந்துடும். காலையில் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டே அந்த கார்டன் அந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டோம். அந்த வாழைக்கண்டெல்லாம் எடுத்தாச்சு. தண்ணி விடலான்னு பார்க்கும்போது முருங்கை மர பூவில் ஒரு குருவி மாதிரியும் சின்ன ஒரு குளவியாக பேர்டா என்னான்னு தெரில, அழகாக முருங்கை மரத்து பூவில் தேன் எடுத்துகிட்டு இருந்துச்சு. முருங்கை மரம் நிறைய பிஞ்சு போட்டிருக்கு. ஆனால் காற்றடிக்கிறனால எல்லா பிஞ்சுமே கொட்டுது. பார்க்கலாம் எத்தனை காய் வருதுன்னு தெரியல. அது கன்ஃபார்மாக பெருசானால் தான் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். தண்ணி போட்டு விட்டாச்சு. நிறையா கொய்யாப்பழம் மரத்துலேயே பழுத்து கீழே விழுகுது. பேர்ட்ஸ் நிறையா சாப்பிடுது. தண்ணி ஓடிட்டுருக்கு. கொய்யாப்பழம் நிறையா பழுத்துருந்துச்சுங்க. நேற்று சரி பண்ண இடம் இதுதான். நம்ம அந்த கத்திரிக்காய் நாற்றுக்கெலாம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஊற விட்டுனா தான் அதை பிடுங்கி வேறு பக்கம் மாற்றி நடுறதுக்கு நல்லாயிருக்கும், வேரோடு வரும். ஸோ அதனால் நல்லா தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டுட்டு நம்ம நேற்று கட்டி விட்ட பாத்திலையுமே நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா விட்டுட்டு செடி நடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி செலும்ப விட்டாச்சு. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு செடி நட்டாலும் நல்லா உயிர் பொழைச்சிட்ருக்கோம். அதுலேயே நல்லா தண்ணி விட்டாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கும் நல்லா தண்ணி விட்டுட்டு காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே போட்டு விட்டு நம்ம இனி என்ன பண்ணணும்னா இந்த கத்திரிக்காய் நாற்றை ஃபுல்லும் எடுத்து அதில் நடணும். 2 இல்லைனா 3 நடணும். போட்டு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கத்திரிக்காய் நாற்றை பூரா எடுத்துட்டு அதில் வந்து கொடிக்காப்புளி சாப்பிட்டு நிறைய விதை போட்டு வச்சுருந்தோம். அதுவும் நிறைய செடி வளர்ந்துருக்கு. அதையும் எங்கிட்டாவது மாற்றி நடணும். இப்போதைக்கு அந்த கத்திரிக்காய் நாற்றை மட்டும் எடுக்கலாம். மாதிரி பூச்சி சாப்பிட்டுச்சு. ரொம்ப நாள் தொட்டியிலே இருக்கும். 2 மந்த்தாக தொட்டியிலே தான் இருக்கும். அதை பூரா எடுத்து கரெக்ட் பண்ணி நட்டு வைப்போம். இந்த ரெயின் வந்துச்சுன்னா நல்லா பொழைச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சாமல்லி பூ நட்டு வச்சுருக்கேன். அது எப்படி வளருதோ தெரியல, பார்க்கலாம். கத்திரிக்காய் நாற்றை பூரா 2 3 ஷிஃப்ட் பண்ணி நட்டு வைப்போம். கத்திரிக்காய் செடி ஃபுல்லும் நட்டாச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் மிளகா நாற்றுமே இருக்குது. அதையும் கொஞ்சம் எடுத்து நடணும். நல்லா தண்ணி செடி நட்ட பிறகு தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவினிங் தான் நட்டிருக்கேன். மார்னிங் பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும் செடி. இப்போ சீசனும் வந்து கோயம்புத்தூரில் நல்லா கூலிங்காக இருக்கனால மேக்ஸிமம் இப்போதைக்கு குச்சி எது நட்டு வச்சாலுமே நல்லா வளர்ந்துருங்க. நல்லா காற்று, மயிலெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது.